உலகில் மர்மங்கள் நிறைந்த இடங்கள் நிறைய உள்ளன. அதில் மிகவும் பிரபலமான ஒரு இடம்தான் பெர்முடா முக்கோணம். இந்த பகுதியை கடப்பவர்கள் மாயமாய் மறைந்து விடுவார்கள். ஆனால் இந்த பெர்முடா முக்கோணத்தை போன்றே மற்றொரு மர்மம் நிறைந்த ஒரு பகுதி நம் பூமியில் உள்ளது. அதுதான் அலாஸ்கா முக்கோணம். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பெர்முடா முக்கோணம் மற்றும் அதன் மர்மம் பற்றி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த அலாஸ்கா முக்கோணம் ஒரு மர்மமான அதன் உடன்பிறப்பாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அலாஸ்கா முக்கோணம் இது வடக்கு கடலோர நகரமான உட்கியாவிற்கு அருகில் உள்ளது. இந்த அலாஸ்கா முக்கோணத்தில் இதுவரை 20,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுவரை அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதும் மர்மமாகவே உள்ளது. அலாஸ்கா முக்கோணம் 1970களின் முன்பிருந்தே உள்ளது. அப்போது இந்த முக்கோண பகுதியில் 20,000க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளார்கள். இதனால்தான் இந்த பகுதியில் மக்கள் தொகை குறைவாக உள்ளது. இது குறித்து எடுத்த புள்ளி விவரத்தின்படி அலாஸ்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 2250 பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதே போல இந்த அலாஸ்கா முக்கோணத்தில் மிகவும் பிரபலமான இருவரும் காணாமல் போயுள்ளார்கள். அதில் 2 பேர் அரசியல்வாதிகள். அமெரிக்காவின் ஹவுஸ் மெஜாரிட்டி தலைவர் தாமஸ் மற்றும் அலாஸ்கா காங்கிரஸை சேர்ந்த நிக் பெகிச் ஆகியோர் இந்த இடத்தில் காணாமல் போயுள்ளார்கள். இவர்கள் இருவரும் அக்டோபர் 16, 1972ஆம் ஆண்டு விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று விமானத்துடன் சேர்ந்து காணாமல் போயுள்ளார்கள். பல ஆண்டுகள் தேடியும் இவர்கள் உயிருடனோ அல்லது அவர்களின் சடலங்களோ கிடைக்கவில்லை. இருப்பினும் இதுவரை காணாமல் போனவர்களின் சிலரது எச்சங்கள் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின் 25 வயதுடைய கேரி பிராங்க் என்ற ஒருவர் 1970களில் இந்த பகுதியில் வேட்டையாடும் போது காணாமல் போனார். எவ்வளவு தேடியும் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இவரது மண்டை ஓடு 2 சதாப்தங்களுக்கு பிறகு வடகிழக்கு அலாஸ்காவில் உள்ள போர்க்பைன் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டது. அலாஸ்கா முக்கோணத்தில் ஒரு அசாதாரணமான காந்த செயல்பாடு இருப்பதாக சில கோட்பாடுகள் கூறுகின்றன. இந்த அலாஸ்கா முக்கோணம் ஒரு அடர்ந்த மற்றும் ஒரு பெரிய அளவிலான வனப்பகுதியாகும். இங்கு நிறைய கொடிய மிருகங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. இந்த காரணத்தினாலும் இந்த பகுதிக்கு செல்பவர்கள் மாயமாய் மறைவதோடு கண்டுபிடிக்க முடியாமல் போவது காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இது ஒரு குறிப்பிட்ட நிர்வாக மண்டலம் இல்லை என்றாலும் அலாஸ்கா முக்கோணம் உட்கியாவிக், ஆங்க்ரேஜ் மற்றும் ஜூனோவுக்கு இடையே உள்ள ஒரு பரந்த வனப்பகுதியாகும். தேடுதல் முயற்சிகள் இருந்த போதிலும் பல வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருப்பது இந்த இடத்தின் மர்மத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக அலாஸ்கா முக்கோணத்தை ஆராய்ந்து வருகின்றார்கள். ஆனால் பலரும் காணாமல் போனது இன்னும் விளக்கப்படவில்லை. அதன் ஆபத்தான நிலப்பரப்புகள் மற்றும் விவரிக்கப்படாத மர்மங்களால் இந்த இடம் உலகின் மிகவும் ஒரு குழப்பமான இடமாக உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.